ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு இப்படி சூப்பரான புலாவ் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் செய்யாமல் சாதத்தை வடித்து அதில் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். பாருங்கள், சாதத்தில் வழக்கமாக பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு சாதத்தை வந்து வடித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னா சோயா சங்க்ஸ் வந்து முன்னாடி ஊற வச்சு அதை ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சியில் கொஞ்சம் புதினா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 4 முந்திரி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டு பிளெண்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, கிராம்பு, அப்புறம் கல்பாசி, ஏலக்காய், ஜாதிபத்திரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எப்படின்னா பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக அரிஞ்சு இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், ஒரு பீன்ஸ் போட்டு இப்படி நறுக்கின பீன்ஸ் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா வணக்கி விட்ருங்க. கேரட் ஏதாவது திருவி போடுங்க, ஸோ குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து தனியாக அதில் போட்டுடணும். தக்காளி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சோயா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்ருங்க. தண்ணியை ஃபுல்லாக வெளில எடுத்துகிட்டு அப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கும். நெக்ஸ்ட் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்லையே அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடரில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ஆசமாக இருக்கும். அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு வணக்கி விட்டுட்டு ஃபைனல் லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை வந்து போட்டு கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடி. கடைசியாக முந்திரி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye bye from Shankartika. Thank you so much. Bye bye.